அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னை பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த மிதுன ராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் சனி பகவான் பயிற்சி ஆகிறது 29/3/2025 முதல் 23/2/2027 தொழில் ஸ்தானமான 10வது வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளதால் மிதுன ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதில் எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே அவங்களால் வெற்றி அடைய முடியும். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா தொழில் ஸ்தானத்திலே சனி பகவான் உட்கார்வதால் நல்ல தொழிலை அமைத்து கொடுத்தாலும் அவர் பொறுமையான கிரகம் என்பதால், பொறுமையாக நகரக்கூடிய கிரகம் என்பதால் உங்களுக்கு அதில் அவ்வளோ முயற்சிகள், அதாவது லாபங்கள் அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பொறுமையாகவே உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. அதனால் நீங்கள் விழிப்புணர்வோடு தான் இந்த சனி பயிற்சி நீங்கள் கழிக்கணும். சனி பகவான் இருக்கிற இடம் 10ஆம் இடம் இருப்பதனால அந்த இடம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து கொண்டால் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவர் இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துல தான் பலன் அதிகமாக செய்வார். இருக்கிற இடத்தை பாழாக்கிடுவார். கருத்தில் கொள்ளுங்க. அதனால் நீங்கள் சொந்த தொழில் செய்தாலும் அதில் கவனம் தேவை. அதிகமான முதலீடுகள் போட்டு புது தொழில்களை எந்த தொழிலும் ஆரம்பிக்கக்கூடாது. அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா விரயங்களே ஏற்படும். இருக்கிற தொழிலை விரிவுபடுத்தாமல் இந்த 2 ஆண்டுகள் மிகவும் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த தொழிலில் நீங்கள் சிறப்பாக விளங்கலாம். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் கவனம் தேவை. ஏன்னா இந்த நேரத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கணும், தனியார் உதயத்தில் உயர்பதியில் இருக்கணும். மிக கவனமாக தான் இந்த 2.5 ஆண்டுகளை கழிக்கணும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இந்த குரு பகவானுடைய குரு பயிற்சி வருவதால் அவர் 2/6, அதாவது குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா 14/5/2025 12ஆம் வீட்டில் குரு பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். கருத்தில் கொள்ளுங்க. அதனால் இவரும் சேர்ந்து விரயத்தை கொடுப்பார். அதனால் நீங்கள் மிக மிக கவனம் தேவை. ஆனால் உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2இல் வருகிற 2/6/2026 முதல் 26/6/2027 முடிய குரு பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் மிக சிறப்பான காலம். அப்போ நீங்கள் பொருளாதாரத்தில் மிகவும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய நாட்களாக அது அமையும். அக்காலத்தில் சுபகாரியங்கள் கைகூடி வர அமைப்பும், குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட்ட நிலை எல்லாம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3இல் சர்ப கிரகமான ராகு கேது பயணிப்பதால் அவங்களுடைய அற்புத பலன்களையும் நீங்கள் பயணிக்கலாம். ஆனால் சனி பகவான் 10இல் இருப்பதால் கவனம் தேவை. நன்றி, வணக்கம்.